கேமிங் பில் பத்தி கோர்ட்ல நடந்த விசாரணையில ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. ஆமா, அந்த கேமிங் பில் வந்ததால ட்ரீம் 11, மை 11 சர்க்கிள், ரம்மி போன்ற நிறைய நிறுவனங்கள் மூடு விழா கண்டன. பணம் கட்டி விளையாடும் நிறைய ஆன்லைன் கேமிங் தளங்கள், அதாவது பணம் போட்டு விளையாடி கொண்டிருந்தவர்கள் விளையாட முடியாமல் போயிட்டது. இதனால இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களுக்கு பெரிய அடி விழுந்திருக்கு. அதுல ட்ரீம் 11ம் இருக்கு, மை 11 சர்க்கிளும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆஃப்கள் இருக்கு. அந்த எல்லா நிறுவனங்களுக்கும் பெரிய அடி விழுந்திருக்கு. அந்த நிறுவனங்கள்ல இருந்து ஒரு நிறுவனம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. கோர்ட்ல நடந்த அந்த விசாரணையில இப்பத்தான் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு நான் இப்ப சொல்றேன். இது ரொம்ப பெரிய அப்டேட். யார் யாரெல்லாம் ட்ரீம் 11, மை 11 சர்க்கிள் மாதிரி பணம் கட்டி விளையாடும் ஆப்ஸ் திரும்ப வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இது ஒரு நல்ல செய்தி. இந்த மாதிரி ஆப்ஸ்ல திறன் சார்ந்த விளையாட்டுகளும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து மூடப்படக்கூடாத சமயத்துல மூடப்பட்டிருக்கு. அது எல்லாமே திரும்ப வரும். கோர்ட்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்தா என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன விசாரணை நடந்ததுன்னு நான் ஒவ்வொன்னா படமா போட்டு உங்களுக்கு விளக்குறேன். முதல்ல இந்த அப்டேட் என்னன்னு சொல்றேன். கர்நாடகா உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி இந்த ஆன்லைன் கேமிங் தடைக்கு எதிராக போட்ட வழக்கில பதில் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப பெரிய அப்டேட். கர்நாடகா உயர் நீதிமன்றம் இந்த விஷயத்தை பற்றி மத்திய அரசிடம் பதில் கேட்டிருக்கு. அதாவது உயர் நீதிமன்றம் இந்த வழக்கில கொஞ்சம் வலு இருக்குன்னு நினைக்கிறதுனால தான் மத்திய அரசிடமிருந்து பதில் கேட்டிருக்கு. இது இந்த வழக்க போட்ட கம்பெனிக்கு ரொம்ப பெரிய விஷயம். இப்ப அரசு இந்த விஷயத்துக்கு பதில் கொடுக்கணும். அடுத்து இந்த வழக்கோட விசாரணை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த வழக்கோட அடுத்த விசாரணை 8ஆம் தேதி செப்டம்பரில் நடக்கும். அடுத்த விசாரணையில இடைக்கால நிவாரணம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு கோர்ட் முடிவு எடுக்கும்னு கோர்ட் சொல்லியிருக்கு. அதாவது கம்பெனிக்கு இடைக்கால நிவாரணம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு கோர்ட் முடிவு பண்ணும். ஒருவேளை கோர்ட் இடைக்கால நிவாரணம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணா இப்ப மூடப்பட்டிருக்கிற இந்த ஆப்கள் மீண்டும் இயங்க தொடங்க வாய்ப்பு இருக்கு. மீண்டும் வேலை செய்ய தொடங்கி நீங்க பணம் போட, டீம் உருவாக்க, பணம் ஜெயிக்க, கோட்டீஸ்வரனாக வாய்ப்பு கிடைக்கும். மத்திய அரசு என்ன சொல்லி இருக்காங்கன்னா இன்னும் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரலன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படல. அதாவது சட்டம் இன்னும் முழுமையாக அமலில் வரல. சட்டம் மட்டும்தான் இயற்றப்பட்டிருக்கு. இன்னும் அறிவிப்பு வெளியிடப்படல. அதாவது இந்த பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் கேமிங் நிறுவனங்களுக்கு இன்னும் இந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். கடந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி A2100 ரம்மி நிறுவனத்தோட தாய் நிறுவனம் உயர் நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. 2025ஆம் ஆண்டோட ஆன்லைன் கேமிங் சட்டத்துக்கும் அந்த சட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கும் எதிராக அவங்க வழக்கு போட்டாங்க. இந்த சட்டம் வர்த்தகம் செய்யும் உரிமை மற்றும் சமத்துவத்திற்கான உரிமையை மீறுகிறதுன்னு மனுவில் சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆன்லைன் பண விளையாட்டுகளை முழுமையாக தடை செய்வதை விட அதை ஒழுங்குபடுத்துவதுதான் சிறந்த வழி என்றும் மனுவில் சொல்லி இருக்கிறாங்க. சோ இப்ப கோர்ட் இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போகுதுன்னு பார்ப்போம். மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பருவமழை கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட மசோதாவை தாக்கல் செஞ்சார். கடந்த வாரம் லோக்சபா, ராஜ்யசபா ஆகிய 2 அவைகளிலும் இது நிறைவேற்றப்பட்டது. எதிர்கட்சி இந்த மசோதாவில் மாற்றம் வேணும்னு கேட்டாங்க. ஆனா எந்த ஒரு விவாதமும் இல்லாமலே இது நிறைவேற்றப்பட்டுச்சு. மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு ட்ரீம் 11 உட்பட நிறைய நிறுவனங்கள் அவங்களோட பண விளையாட்டுகளை நிறுத்திவிட்டதா அறிவிச்சாங்க. இதனால மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது. இதுல வேலை செய்பவர்களுக்கும் பணம் போட்டு விளையாடியவர்களுக்கும் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. இதுக்கப்புறம் இந்த வழக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கு. இந்த விஷயத்துல கோர்ட் என்ன முடிவெடுக்க போகுதுன்னு பார்ப்போம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.